என்னை உன் உயிரினும் மேலாக மனதில் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு நான் மாற்றப் போகின்றேன் என்று நீ சொன்னால் வியப்படைவாய். உயிரெழுத்தை தொட்டு உள் வந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்றேன், தெரிந்து கொள். நீ படும் கஷ்டங்களையும் தாண்டி உன்னை மிகவும் நலமாகவும் சுகமாகவும் இன்பமாகவும் வாழ வைக்க தயாராகிவிட்டேன். உன்னால் முடிந்தவளை முயற்சிகளை செய்து சோர்ந்து போயிருக்கின்றாய். இந்த வாழ்க்கை அப்படி என்னதான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது என்று புரியாமல் தவிக்கின்றாய். சோதனை என்கின்ற பெயரிலும் துன்பம் என்கின்ற பெயரிலும் நம் வாழ்க்கையில் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகள் நமக்கு ஏன் இத்தனை கஷ்டத்தை கொடுக்கின்றது முருகா? நீ இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த நிலை என்று மனதிற்குள் கேள்விகளை கேட்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களை நான் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இனியும் என் பிள்ளையாகிய நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழப் போகின்றாய் என்பதை மட்டும் சற்று பார். துன்பத்திற்கு மேல் துன்பம் உன்னை ஆட்டி படைத்தாலும் இந்த முருகன் ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவேன் என்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு முனைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ என்னுடைய பிள்ளை என்று பலமுறை நிரூபித்து காட்டி விட்டாய். உன் தகப்பனாக, தாயாக, தோழனாக, எல்லா உறவுமாக இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை உயரத்திற்கு நான் கொண்டு செல்வேன். எதுவுமே இல்லை என்கின்ற நிலை இருந்தாலும் இந்த முருகனின் துணை இருந்தால் எல்லாம் தானாக வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள். இது இல்லை, அது இல்லை, இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் நீ படும் போராட்டங்கள் அனைத்தையும் அறிவேன். நொடி பொழுதில் என்னுடைய வாழ்க்கை நிலை மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நான் மாற்றுவேன். விரும்பியதும் கிடைக்கவில்லை, கிடைத்ததும் நிலைப்பது இல்லை. எத்தனை இழப்புகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், அவமானங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலாவது நல்ல காலம் பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு இதோ இப்பொழுது சொல்கின்றேன், நல்ல காலம் பிறந்தாகிவிட்டது. எந்த ஏமாற்றமும் இல்லாமல் உன் ஏக்கங்கள் அனைத்தும் தீரும். எந்த இடத்தில் நீ தலைகுனிந்து அவமானப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்ததோ அந்த இடத்தில் நீ மிக உயரிய மகத்தான நிலையை சிறப்பாக அடையும்படி அத்தனை ஏற்பாடுகளையும் நான் செய்வேன். சிறு சிறு பிரச்சனைகளுக்காக மனமுடைந்து போகாதே. மிகப்பெரிய நன்மைகள் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து சந்தோஷம் அடைந்து கொள். முருகன் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன். இந்த அளவு கஷ்டத்தை சந்தித்தும் இந்த கந்தனை நினைத்து கொண்டிருக்கின்றாய். கந்தனின் கருணை என்னவென்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி தெரிய வரும். எத்தனையோ ஏமாற்றங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னை சுற்றி எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களை எல்லாம் நீயே சரியாக கையாண்டு ஒரு நல்ல தெளிவான வாழ்க்கையை இனிமேல் வாழ்வாய். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வளர்வதாகவும் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளை சந்திப்பதாகவும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக அது அப்படி கிடையாது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு அனுபவத்தையும் நீ புதுவிதமாக கற்றுக்கொண்டு இருப்பதாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நடப்பதும் உன்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் என்பதை தெளிவாக உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள். எந்த ஒரு பாதிப்பு உன்னை சந்திக்க வந்தாலும் அந்த பாதிப்பை என் வேல் கொண்டு நான் அழித்து விடுவேன். எந்த துன்பமும் உன்னை நெருங்க விடாமல் எல்லா நேரமும் உன்னை நான் பாதுகாப்பேன். முக்காலமும் இந்த முருகனின் நினைவோடு இருந்தால் எக்காலமும் என்னால் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதை தெளிவாக தெரிந்து கொள். முருகா, நீ இருந்தும் ஏன் எனக்கு இந்த நிலை என்று நீ மனதில் கேள்வி கேட்டதை நான் அறிவேன். உன் குரல் கேட்டுதான் இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டும் இருக்கின்றேன். நான் உனக்கு துணையாக இருந்தும் இப்பொழுது வரை நீ கஷ்டங்களை தானே அனுபவிக்கின்றாய் என்று கலங்கி நிற்காதே. ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்க்கை நிலையை நான் மாற்றி தருவதற்கு. அந்த நொடியில் இப்பொழுது உன்னுடைய நல்ல காலம் வந்திருப்பதால் இனியும் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் சந்திக்காமல், வேதனையையும் சந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாக இருக்கும். எந்த அளவிற்கு நீ துன்பத்தை சந்தித்து நொந்து போய் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் இன்னும் தாமதப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன்.
சில இடங்களில் உனக்கு ஏற்பட்ட அந்த தலைகுனிவுகள் அது இன்றளவு உன் மனதின் ஆழத்திற்குள் ஒரு வடுவாக மாறி இருப்பதை நான் அறிவேன். நீ செல்லும் இடத்தில் எந்த அளவிற்கு பிறரால் நீ நிராகரிக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். இனிமேல் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் வரவேற்பு கிடைக்கக்கூடியதாகவும் மதிப்போடும் மரியாதையோடும் பிறரால் நீ நடத்தப்படுவதையும் இனி உன்னுடைய வாழ்வானது காணும். நீ நினைத்தாலே இனிக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி பல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். மனம் குளிரக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதால் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் உன்னை வந்து சேரும். காக்க காக்க கனகவேல் காக்க என்று இந்த கந்தனுடைய மந்திரத்தை மனதிற்குள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எப்படி நான் காக்காமல் இருப்பேன்? என்னுடைய பக்தர்களை ஒரு நொடி தவறாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உங்களை என்னுடைய நினைவில் நான் வைத்து கொண்டு இருப்பேன். அதை எப்பொழுதும் நான் நிரூபித்தும் காட்டுவேன். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் என்னுடைய தரிசனமும் வாசகமும் என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். இப்படியே நீ கஷ்டத்தை அனுபவிக்கப் போவது இல்லை. இந்த கந்தனினுடைய கருணை பார்வை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி பிரகாசத்தை ஏற்படுத்தும். சோர்ந்து போயிருந்த உன்னுடைய உடலும் மனமும் இப்பொழுது தெம்போடு உற்சாகத்தோடு பணி செய்யக்கூடிய அளவிற்கு புது ஆற்றலோடு திறமையோடு நீ வெளிப்படுவாய். முருகனின் குழந்தையாக முழுவதுமாக மாறி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை ஏராளமான நன்மைகளை இனி சந்திக்கும். வாழ்க்கையின் உயரம் என்னவென்று நீ தொட்டு பார்த்து விடுவாய். அந்த அளவிற்கு வெற்றிகள் பல உன் வாழ்வை வந்து சேரும். போதும் என்கின்ற அளவிற்கு தோல்விகளை சந்தித்து விட்டாய். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் நான் கொடுக்க போகும் வெற்றிகளை இனிமேல் தடுக்க முடியாது. என் முன்னால் நின்று எத்தனை முறை கதறி கதறி அழுது இருப்பாய். உன் கண்களினுடைய கண்ணீர் துளியும் உன் மனதினுடைய வலியும் எனக்கு அந்த நேரத்தில் வலியை தான் கொடுத்தது. என் குழந்தையாகிய நீ இனிமேலும் எந்த ஒரு வலியையும் சந்திக்காத அளவிற்கு இன்பங்களை மட்டுமே சந்திப்பாய் என்று அக்கணம் உன் செவியில் என்னுடைய வாக்கினை நான் சேர்த்தேன். அதை கூட சிறிதும் பொருட்படுத்தாமல் உன் கஷ்டத்தை நினைத்து நீ கதறி கதறி அழுது கொண்டிருந்தாய். இனிமேலும் நீ அழப்போவது இல்லை. சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இந்த முருகனை வந்து சந்திப்பாய். அப்பா, இது நடந்து விட்டது, இது கிடைத்து விட்டது, என் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி விட்டது, எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை என்று வியப்படையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலையை நான் மாற்றி காண்பிப்பேன். என்னுடைய சத்திய வாக்காக இன்று உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். எல்லா நேரமும் இனி நல்ல நேரமாக மாறும். நல்லது நடக்கும்.